ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதுதான் ஃபைனல் பார்ட். என்கிட்ட இதுக்கு மேலே ஸ்பெஷல் பார்ட் கேட்கக்கூடாது, நான் இப்பயே சொல்லிட்டேன். இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் கிடையாது, இதோட ஃபைனல். ஓகேவா? அண்டு எது பேசுகிறதுனாலும் நம்ம லாஸ்ட்டில் பேசிக்கலாம். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளேயே போயிடலாம். போன சைன் நான் எங்கே விட்டுருந்தேன்? டேக்குக்கு 2 பேருமே ஐ கான்டாக்டில் இருந்தாங்க. ஸோ நான் அங்கேருந்தே ஆரம்பிச்சுக்கிறேன். 2 பேருமே கண்ணுக்கு கண்ணாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான், டே நீ எப்படி இருக்கா டே அப்படின்னு கேட்க, டே அதுக்கு பார்த்துட்டா, நான் நல்லா இருக்கேன் ஜேகே, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஜேகேவும் நானும் நல்லா இருக்கேன் டே, நீ அந்த வேலையெல்லாம் செட் ஆகுதாட்ட, நீ அப்படியே விட்டுட்டு போயிட்ட, வேலை ஜாப் தேடி போயிட்ட, அதுக்கிட்டே வந்து அப்படிலாம் இல்லை ஜேகே, எனக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, அதான் நான் போயிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை ஜேகே. இப்போ ஜேகே என்ன பண்ணுறாருன்னா அப்படின்னு எழுதோன்னு போட்டுட்டா, டே நான் எங்கேருந்து ஆரம்பிக்க, எப்படி ஆரம்பிக்க எனக்கு ஒன்றும் புரியல டே, ஆனால் நீ என் கம்பெனியில் வந்து சேர்ந்தோடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. பட் இடையில என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஒன்றுமே தெரியல டே, ஆனால் நீ எப்போ வேலையில் இருந்தியோ அப்போலேருந்தே உன் மேலே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருந்துச்சு டே. இதெல்லாம் டே கேட்டோன்னே லைட்டாக அழுகிறாரு. ஜேகே உண்மையாவா சொல்லுங்க, என்னைய லைஃப் பார்ட்னராக எடுத்துக்க உனக்கு ஓகே தானே? அதுக்கு ஜேகே அதை பார்த்துட்டா, கன்ஃபார்ம் லைஃப் லாங் உன்னை ஹாப்பியாக நான் வச்சுக்கிறேன். ஓகே, நான் இதில் வந்து நிறைய பேசியிருக்க மாட்டேன். இன்னொன்று, ஜேகே ஒரு ரிங்கை வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறாருல, அந்த ரிங்கு என்னன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரிங்கு தான், இந்த ரிங்கு தான் அது. ஸோ ஜேகே இதை வச்சு தான் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. டேவோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்பவே சந்தோஷம். டே நான் உன்னை பத்திரமா பொக்கிஷம் மாதிரி என்கிட்டே நான் வச்சுக்கிறேன், நான் உன்னை யார்கிட்டையுமே நான் விடவே மாட்டேன், இது என் மேலே ப்ராமிஸ். ஓகே, இதோட ஃபைனல் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே என்கிட்ட ஸ்பெஷல் பார்ட் கேட்கக்கூடாது, மறுபடியும் சொல்லிட்டேன். அண்ட் 12th எக்ஸாம் இன்னைக்கு. ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேட்கலாம், ஏன் ஃபைனல் பார்ட் இவ்வளோ வந்து கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோதான்டா. ஆக்சுவலாக இதுதான் கடைசி பார்ட்டு, இப்படி தான் வரும் அப்படின்னு நான் திங்க் பண்ணி வச்சேன். இன்னொன்று கேட்குறீங்க என்னென்னா, ஏன் அவங்க 2 பேத்துக்கு ஞாபகம் வந்திருக்காதா, வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்ம் வராதுடா அவங்களுக்கு. ஏன்னா அது கோமாவில் போய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, அதனால அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ஜேகே வந்து டேக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு டேவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ லைஃப் லாங் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கடா. ஓகே செல்லக்குட்டீஸ், அடுத்து வந்து ஒன் ஷாட்டு. எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. ஷுவா பர்த்டேக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி பாருங்க. கோல்டு ப்ரொஃபஸர் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன்டா, இன்னைக்கு ஈவினிங் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ பி ஹாப்பி, ஸ்டே ஹாப்பி, ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. ஓகேவா? பாய் செல்லக்குட்டீஸ்.